கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தில் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்பணும். கர்த்தர் தான் தெய்வம், அவர் ஒருவரே தெய்வன் சொல்லிட்டு நம்ம நம்பினோன்னா நம்மளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு சேஃப்டி மாத்திரம் இல்லை, ஒரு உயர்வு. நமக்கு உயர்ந்த அடைக்கலம், நமக்கு எப்போதும் ஒரு சேஃப்டி இருக்கும் பாருங்க. அதே சமயத்தில் அது ஒரு உயர்விலேயும் நம்ம உயர்வுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட பார்த்துங்க, நான் லேடி டோ காலேஜில் வேலை பார்க்க சேர்ந்தபோது எனக்கு நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, இவங்க 55 பேர் ஒரு வேலைக்காக வந்திருக்காங்க, இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. இதில் நான் படிச்சுட்டு கடைசியாக படித்தது எம்ஏ ஃப்ரெஞ்சு. அப்போ இந்த இதுக்கு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணலை. இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸு 3 பேர் எடுக்க போகிறாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த இன்டர்வியூ. நான் ஆங்கிலத்துலேயும் நான் எம்ஏனால் இதை நான் அப்ளை பண்ணி வந்திருந்தேன். அப்போ எனக்கு என்னென்னா, இவங்கெல்லாம் என்ன காட்டிலும் அதிகமாக படிச்சிருக்காங்க, எம்ஃபில் முடிச்சிருக்காங்க, பிஹெச்டிலாம் முடித்தவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும், எனக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னு தான் நான் நம்பிக்கை இல்லாத இருந்தேன். ஆனால் ஒரு நேரத்தில் என்னோடய பேரை சொல்லி கூப்பிட்ட போது என்கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாமே நான் படித்த ஃப்ரெஞ்சு பாஷை சம்பந்தமாகவே கேட்டதுனால எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமாக இந்த வேலை எனக்கு ஏதோ ஒரு ப்ரொஃபஸர்ஷிப்பு எனக்கு ஃப்ரெஞ்சுக்கு கிடைக்க போகுதுங்கிற செம நம்பிக்கை வந்துடுச்சு. அதோடு கூட நான் ஆண்டவர் இடத்துல தொழுது கொண்டேன். ஆண்டவரே, நான் படித்த இந்த கல்லூரியிலேயே நான் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு வேளை என்னை ஃப்ரெஞ்ச் ப்ரொஃபஸர் ஆக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கேட்ட கேள்விகள் எல்லாம் அது சம்பந்தமாகவே கேட்டதுனால எனக்கு நம்பிக்கை இப்போ வந்திருக்கு. இவ்வளோ நேரம் நம்பிக்கை இல்லை, ஆனால் இப்போ வந்திருக்கு அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்னை இந்த உயர்ந்த ஒரு ஸ்தலத்தில் என்னை கொண்டு வந்து விடுன்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். ஒரு வாரத்தில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. அதில் நான் ஃப்ரெஞ்சு டீச் பண்ணணும். ஃப்ரெஞ்ச் டீச்சர் இப்போக்கி மெட்டர்னிட்டி லீவில் போயிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 3 மாதம் நீங்கள் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மித்த இருக்க மாதங்கள் அந்த வருஷத்தில் நீங்கள் ஆங்கிலம் சொல்லி கொடுக்கலான்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னபோது, எங்கள் அப்பாட்ட சொன்னபோது அவங்க சொன்னாங்க, இல்லை 1 வருஷமானு ஏதானு ஒரு லாங்குவேஜில் இரு, ஒன்றும் இல்லை ஃப்ரெஞ்சில் இரு, இல்லைன்னா இங்கிலீஷில் இருன்னு சொல்லும் பொழுது அதையே நான் சொன்னேன். அப்போ அவங்க ஃப்ரெஞ்சுக்கே 1 வருஷத்துக்கு என்னை அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. 1 வருஷம் முடிஞ்சிட்டு ஒரு டெர்மினேட் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு வந்தது. ஆண்டவரே, 1 வருஷம்தான் எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். திருப்பி ஆண்டவரே எனக்கு நிரந்தரப்படுத்தி கொடுங்கப்பா. அப்போ டெம்பரரி போஸ்ட்னா 2 இயர்ஸ் டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க, அப்புறம் பெர்மனெண்ட் ஆக்குவாங்க. இப்போ எனக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க கிட்ட கால் பண்ணி, நீங்கள் என்ன வர்றீங்களா வரலையா, இங்கே ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, அவங்க வேலை பார்க்க ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதனால் ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போனது நிமித்தம் கர்த்தர் பாருங்க உயர்ந்த அடைக்கலமாகிய அந்த போஸ்ட்டு, ரெகுலர் போஸ்ட்டு. எங்கள் காலேஜ் ஒரு குவாசி கவர்மெண்ட் காலேஜ்னால சம்பளமும் கவர்மெண்ட் சம்பளம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சார். அதுக்கு காரணமாக அடித்தளத்தில் இருந்த ஒரு நம்பிக்கை தான். ஆண்டவர் நம்பிக்கை வீண் போகாது, நீ நினைச்சது நடக்கும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுது அவரை விசுவாசித்து, ஆண்டவரே என்னை நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க, நான் உங்களை நம்புகிறேன், 100% விசுவாசிக்கிறேன், நீங்கள் இல்லாமல் இந்த காரியம் எனக்கு நடக்கவே முடியாது, நடக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு. அந்த காலேஜில் பாருங்கள் 3 பேர் ஆங்கிலத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. என்னைய எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆளாக ஃப்ரெஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அன்னையிலேருந்து 30 வருஷம் நான் அதே கல்லூரியில் ஒரு பிரேக் இல்லாமல் கர்த்தருடைய சுத்த கிருபையினால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி முடிச்சு கொடுத்தாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நான் ஒரு பென்ஷனராக மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் கொடுக்குற பென்ஷனில் நான் சமாதானமாக குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக குடும்பத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறாரு. கர்த்தருக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில்
நம்ம அதை தான் நம்ம மனசில் உறுதியாக இருக்கிறோமா, நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். நம்பிக்கை எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஷேக்கனாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் நம்பிக்கையே இல்லாமல் சரி ஏதோ கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்வியூக்கு வந்திருக்கோம், அவங்க பெயர் கூப்பிடும்போது என்ன ஏதுன்ட்டு போய் சொல்லிட்டு வந்துடுவோன்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போய் அவங்க கேட்குற கேள்விகளை வச்சு தான் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது. நிச்சயமாக இதே கல்லூரியில் எனக்கு வேலை கிடைக்க போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு அப்போவே வந்துருச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே அந்த உயர்ந்த அடைக்கலமாகிய அந்த ஒரு பெரிய வேலையை எனக்கு கொடுத்தாரு. 30 வருஷமும் நான் ஃப்ரெஞ்ச் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆகிருக்கிறேன். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமேன். இந்த நாள்லையும் நம்ம நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கு வேலை என்ன, நமக்கு வேலை வாய்ப்பு அவர் உருவாக்கி கொடுப்பாரு. எனக்கு அப்படி தான் உருவாக்கி கொடுத்துருக்குறாரு. அந்த கால் ஃபார் பண்ணப்போ இன்டர்வியூவில் ஒன்லி ஃபார் ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு போயிட்டு நான் அங்கே உள்ள நுழைஞ்சிட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். கர்த்தருடைய சுத்த கிருபை, என்னுடைய படிப்போ மேன்மையோ என்னுடைய ஒரு காரியம் எதுவுமே அங்கே சொல்கிறதுக்கு இல்லை. அவரை நம்பினேன். அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி கோடி மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி உங்களுக்கு எதில் உங்களுக்கு ஒரு உயர்வு வேணும், வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு உயர்வு இல்லாத ஒரு நிலைமையா, நீங்கள் இன்னும் டெம்பரரி போஸ்ட்லேயே இருக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட முழு நம்பிக்கையாக வந்துடுங்க. முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அவரே பிடிச்சிக்கோங்க. அவர் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெர்மனண்ட் ஆக்கி விடுவார். அப்படி இல்லைன்னா அவங்கள இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கூட அவங்கள ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அவர் நினச்சது தடை பண்ண யாராலையும் முடியாது. அவர் நினைத்தது நடக்கும். ஹல்லேலூயா. ஆக நமக்கு நம்பிக்கையும் நம்ம அவர் மேலே வைக்கிற விசுவாசமும் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியமாக இருக்கும். அந்த கட்டளையை நம்ம மீறாதபடிக்கு நம்ம செஞ்சோன்னா நம்ம உயர்ந்த அடைக்காலத்தில் நிச்சயமாக நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே படித்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க ராஜா. அது ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்கட்டும் ராஜா. அவங்களுக்கு நல்லா அவங்க படித்த படிப்புக்கு ஏற்றவாறு கொடுங்க ராஜா. எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இந்த நாளில் ரோடாக அந்த ஃபைலை தூக்கிட்டு அலையிறாங்க. சென்னையில் பார்த்தா நிறைய வாலிப பிள்ளைங்க அலைஞ்சிட்ருப்பாங்க. படிக்கட்டு ஏறுவாங்க, இறங்குவாங்க, சோகமாக வருவாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கூட கிடைக்கல. இந்த நாட்களில் எங்கள் வீட்டுக்கு கூட எங்களோட 13 வருஷம் வேலை பார்த்த ஒரு பெண்ணு நிற்கிறா. எனக்கு வேலை திடீர்னு போயிடுச்சு, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, அது நிமித்தம் எனக்கு வேலை இல்லைன்ட்டாங்க. இப்போ நான் எங்கக்கா போகிறது, எனக்கு நீங்கள் வேலை கொடுங்கக்கான்னு சொல்லி நிற்கிறா. நானுமே ஒரு ஆளை ஏற்கனவே வச்சுருக்கேன், அந்த ஆளை எப்படிமா விரட்டுறதுன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, உனக்கு நான் வேறு வேலை பார்த்து தரேன், வேறு வேலை உனக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவளுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் வேலை இல்லாமல் பணம் காசு கையில் இல்லாமல் வாடகை கட்டணும், ஃபீஸ் கட்டணும், இன்னும் குடும்பத்தை நடத்தணும், என்ன நான் செய்வேனே தெரியலன்னு சொல்லி கலங்குகிற ஒரு சாதாரண ஒரு பெண்ணு. அதே மாதிரி மற்ற படித்தவங்க எல்லாம் நிறைய எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அப்படியும் வேலை கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து போடுகிறோம் ராஜா. கர்த்தர் இந்த நாளில் அவர்களுக்கு விடுதலையாக ஒரு வேலை கிடைக்கட்டும் சுவாமி. வாய்ப்புகளை திறந்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு கதவு அடைப்பட்டால் ஆண்டவரே 7 கதவோ 10 கதவோ திறந்து விடுங்க ராஜா. உடைய கிருபை என்றும் உள்ளதை நீங்கள் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends and God bless you all.